வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல். இப்போ வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் மாடல் தான், ரொம்ப பெரிய மாடல் இல்லை. ஆனால் பேக்கில் வந்து நம்ம மாடல் பண்ணும் பொழுது அப்போ பேக்கில் டாட் வந்து நம்ம எப்படி பிடிக்கிறது, டாட் பிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த லூஸ் வந்து தனியாக தெரியும். அந்த எப்படி இருந்தாலும் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக போய் கச்சின்னு உட்காராது. அப்போ அதை நம்ம டாட்டை வந்து அந்த மாடலோடு சேர்ந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஒரு மாடல் என்கிட்ட வந்துருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாடல் தான் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு அமைச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, நமக்கு அந்த நெக்கு வந்து போட் நெக் இதில் ரொம்ப கேப் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே தூக்க போகிறோம். இந்த கீழே வர்ற பார்டரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். இடுப்போட அளவு வந்து இந்த பார்டரை கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். அப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ் வந்து இங்கே வந்து பீஸே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல வந்து வெறும் பார்டர் மட்டும்தான். நமக்கு வந்துருக்கிற பார்டர் வந்து 2.5 இன்ச்சு தான் இருக்குது. 1.25 3 இன்ச்சு தான் வருது மொத்தமாக. நான் 4 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு கேப்பில் ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இதில் ரொம்ப கேப் கொடுத்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாடல் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நம்ம கஸ்டமர் சின்ன சேஞ்சஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் மாடல் இதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பேட்டர்ன்லேயே வரணும். ஆனால் நம்ம வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே மார்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது பாருங்க, இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சில் வச்சுட்டோம். அந்த போட் நெக் வந்து 2.5 இன்ச்சு ஹைட் கொடுத்து இதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம இறக்கி அதுக்கப்புறம் இந்த ஷேப் இப்படியே கொடுத்துருக்கோம். இப்படியே கொடுத்துட்டோம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம டாட் வந்துருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ இந்த டாட் பிடிக்கிறத நான் என்ன பண்ணிக்க பாருங்க, இங்கேருந்து அப்படியே இதை ரேஸ் அப்படி ஷேப் கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த ஷேப் இதுக்குள்ளே நம்ம இந்த கர்வ் வந்து லைன் கொடுத்துட்டேன். இதில் தான் வந்து 4 இன்ச்சு நான் வந்து இந்த மறைக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே ஓப்பனிங் கீழே இறங்க வேண்டாம், டெப்த்து ரொம்ப இறங்க வேணாம். அப்போ இந்த லெவலில் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப டிசைனும் அழகாக வரணும், ஆனால் ரொம்ப லோ வேண்டாம் அப்படின்றதுனால அந்த இருக்கிற பார்டருடைய கணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு வந்து இதை 4 இன்ச்சை வச்சுட்டு மீதி வந்து ஷேப் கொடுக்குறோம். ஆனால் நம்ம இதை அடிச்சு இந்த ஷேப் எல்லாமே இங்கே வரைக்கும் தான் கொண்டு வரோம். அப்போ இந்த டாட்டு பாருங்கள், நான் டாட்டில் வந்து இப்படி 3/4 இன்ச்சு டாட்டு இப்படி வெளியே கொண்டு வந்துட்டேன். இந்த கிராஸ் பண்ணி இங்கே கேர்வ் கொடுத்துருக்கேன். இந்த கேர்வ் நம்ம அடித்து திருப்பிட்டு இது வந்து நம்ம தைக்கும் போது அதை பார்டர் வச்சு தைக்கும் போது இதை நம்ம நேரம் ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடுப்பு ஃபிட்டிங் வந்து கச்சின்னு போய் உட்காந்துரும். இப்போ இது வந்து நேராக இப்படி வந்துடும், இப்படி நேராக வந்துடும். சரியா? ஆனால் அந்த ஷேப் நம்ம அப்படியே அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். இதை நகர்த்தி வச்சு நம்ம இந்த இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்க, 7 4 அப்படின்னா இது மாதிரி எழுதி வச்சிடணும். எதனால அப்படி எதுக்காகனா, நம்ம இதை வந்து வெட்டி எடுத்து இந்த பீஸ் தனியாக எடுத்துருவோம். அப்போ நம்ம அகலமாக வச்சிடக்கூடாது. இடுப்பில் ரொம்ப அகலம் வச்சிட்டோம்னா இந்த இடம் கேப் அதிகமாக தெரியும். அதனால இதை எழுதி வச்சிருக்கோம். என்னன்னா, இந்த இடத்துல இது ஹைட் 4 வரணும், இந்த இடம் 7 வரணும், இந்த இடம் 7 வரணும், இந்த 7 தான் இங்கேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். அப்போ அதை கொண்டு 7 வர இடத்துல வச்சுட்டோம்னா ஃபிட் ஆயிரும், அப்படியே அழகாக வந்துடும். அவங்க போடும் பொழுது இந்த ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக போய் இதை போடும்பொழுது இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக போய் உடம்புல போய் ஒட்டும் போது நச்சுன்னு போய் உட்காந்துரும். அந்த ஷேப் வந்து அந்த நம்ம அப்படி கொண்டு வந்ததே தெரியாது. ஏன்னா இங்கே வந்து அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு, அடுத்தது வேஸ்ட் அளவு. வேஸ்ட் அளவு கம்மியாக இருக்கிறதுனால அந்த டாட்டை நம்ம இந்த மாதிரி மாடல் வந்தால் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது அழகாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாடல் வந்தாலுமே டாட் கொடுத்து பண்ணுறது நல்லாயிருக்கும், அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். நன்றி.